அல்புகாரி. இல்லை, பிரதமர் பேசக்கூடியதை நீங்கள் சரியாக இன்டர்பிரட் பண்ணுறதில்ல, மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறீங்கிறதா அவர் சொல்லக்கூடிய விமர்சனமாக இருக்குது. சார், இதை வந்து தொடர்ந்து பிரதமர் பேச ஆரம்பித்ததிலிருந்தே இது விவாதித்து வருகிறோம். தெளிவாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் பிரதமராக இருக்கும் பொழுது தே மஸ்ட் ஹேவ் ஃபர்ஸ்ட் கிளைம் ஆன் ரிசோர்ஸஸ் அப்படின்னு முஸ்லீம்களை பற்றி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் இந்த முஸ்லீம்களுக்கு தான் இதில் முதல் அதிகாரம் வேண்டும்னு ஹிந்தியில் சொல்கிறார் என்று மன்மோகன் சிங் சொல்கிறார். எந்த முஸ்லீம்களுக்கு? இந்த ஊடுருவல்காரர்களுக்கு அப்படின்னு தெளிவாக பேசினார். இது ஒன்று. அப்போ அவர் சார் சொன்னார், அப்பீஸ்மெண்ட்டுக்காக எந்த அளவுக்கும் செல்வார்கள் என்றால் அதை நீங்கள் உண்மையின் மூலமாக நீங்கள் அம்பலப்படுத்தலாம், தப்பு கிடையாது. என்ன உண்மை இருக்கோ அதை சொல்லி அம்பலப்படுத்தலாம். மீண்டும் ஒரு முறை இந்த 15% சப்ஜெக்டை எடுத்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசுகிறார்? இரவோடு இரவாக கர்நாடகாவில் எப்படி கொடுத்தாங்களோ மீண்டும் போய் பேசுகிறார். பொய்யை ஏன் பேசுறீங்க? ஆனா அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. நான் முதலமைச்சராக இருந்த போது இப்படி ஒரு திட்டம் மத்திய அரசாங்கத்தில் இருந்துச்சு, காங்கிரஸ் தலைமையில் இருந்த யூபி அரசாங்கத்தில் இருந்துச்சு, அதுக்கு பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது, பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு இவங்க வந்தா திரும்ப இதை செய்வாங்கிறார். அது வந்து பாஸ்ட்ல நடந்த ஒரு ஃபேக்ட் சொல்றாரு. அதை மறுக்கிறீங்களா நீங்க? அது ஃபேக்ட் இல்லங்கிறீங்களா? அதுவும் ஃபேக்ட் கிடையாது. அதுவும் ஃபேக்ட் கிடையாது. ஒண்ணு என்ன ஆதாரம் இருக்குது? ரஜதீப் சர்தேசாய் கூட ட்வீட்ல போட்டு கேட்டிருக்காரு. அதிசயமா இருக்குது, ஒரு பிரதமர் இப்படி எந்த ஃபேக்ட்டுமே இல்லாம பேசுறாரு. இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தவருக்கு உதாரணம் சொல்றாரு, திட்டத்தை முன்மொழிந்தது அப்படிங்கிறாரு. எங்க ஆதாரம்? ஒரு பிரதமர் ஆதாரம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதான மேட்ரு. ஒண்ணு. அதுக்கு அவரே ஒரு ஆதாரத்தை கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராரு? பாபர் ராமர் கோயில்ல பாபர் மசூதி பாபர் பூட்டு போடுவாங்கன்னு சொல்லும்போது ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. ஷாபானு வழக்குல எப்படி வந்து முஸ்லீம்களை திருப்திப்படுத்துவதற்காக ராஜீவ்காந்தி வந்து நீதிமன்றத்தினுடைய உச்சநீதிமன்றத்தில் உத்தரவே மாத்தினாரோ அது மாதிரி பாபர் மசூதி இடத்துல கிடைச்ச தீர்ப்புக்கு மாத்துவாங்க அப்படின்னு உதாரணத்தை, பொருந்தாத உதாரணத்தை சொன்னார் பாருங்க. ஏன்னா முஸ்லீம்களுடைய ஷரியத்துக்குள் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முஸ்லீம்களுக்காகவே கன்சிடர் பண்ணி தரப்பட்ட ஒரு சட்டம் அது ராஜீவ்காந்தி இடத்துல. இந்த இடத்துல இந்து முஸ்லீம் பிணக்கு ஏற்பட்டு உலகமே திரும்பி பார்த்த பெரிய பிரச்சனை இது. இந்த உதாரணம் ஒரு பொருந்தாத உதாரணம். இப்படி இங்க ஒரு உதாரணம் சொல்றாரு, இரவோடு இரவாக கொடுத்து விடுவார்கள். பிரச்சனை என்னன்னா, உண்மையிலேயே ஒருத்தவங்க மைனாரிட்டியுடைய ஓட்ஸை வாங்குறதுக்கு அவங்க கிட்ட எந்த லெவலுக்கும் போய் அப்பீஸ்மென்ட் இறங்குவாங்க. நாராயணன் சொல்றது அல்லது பிஜேபி சொல்றது என்னன்னா, மத ரீதியாக இடஒதுக்கீடு கூடாது என்பது டாக்டர் அம்பேத்கருடைய சொன்னார் இல்லையா? அப்ப நம்ம வந்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த 4% இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார். இரவோடு இரவா கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரு. அது மத அடிப்படையில் தரப்பட்டதா? 1972 ஹனோவர் கமிஷன் அமைக்கப்பட்டு அப்ப சீஃப் மினிஸ்டராக இருந்த தேவராஜ் காங்கிரஸ் லெட் கவர்மெண்ட்ல வந்து அந்த கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ்ல வந்து ரிசர்வேஷன் முஸ்லிம்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ்ல கொண்டு வரணும். ஏன்னா அவர்கள் மதம் மாறி இருந்தாலும் அவர்களுடைய பொருளாதார சூழ்நிலை என்பதும் அவர்களுடைய கல்வி சூழ்நிலை என்பதும் பின்தங்கி இருக்கிறது. அவர்கள் முஸ்லிம்கள் என்பதனால் அல்ல, மதம் என்பதால் அல்ல, அவங்களுடைய பொருளாதார மற்றும் கல்வி சூழல், சமூக சூழல் வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் வந்து பின்னடைவில் இருக்குதுன்னு 1900. ஏன்னா இதுல முக்கியமான வார்த்தை இரவோடு இரவாக என்று தொடர்ந்து பேசி வருகிறார் காங்கிரஸ் கவர்மெண்ட். இரவோடு இரவா தூக்கி கொடுத்துருவாங்க, இரவோடு இரவா தூக்கி கொடுத்துருவாங்கன்னு. அதே 1983 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் வெங்கடேஸ்வரா கமிஷன் அமைக்கப்பட்டு 1984 முஸ்லிம்களை சேருங்க, ஒக்காலிகாசையும் லிங்காயத்தையும் அதுல இருந்து எடுங்கன்னு சொன்னதனால அந்த ரிப்போர்ட்டை வந்து ஒக்காலிகாசில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பிரச்சனை செய்தார்கள். 1990 ஓ சின்னப்பரெட்டி கமிஷன் வந்து அகைன் ரீஅஃபர்ம் பண்ணி முஸ்லிம்களை பேக்வர்ட் கிளாஸ்ல சேர்த்து வீரப்ப மொய்லி லெட் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல வந்து முஸ்லிம்களை கேட்டகரி 2ல சேர்க்கும் போது அங்கேயும் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன், மதத்துக்காக அல்ல, புத்திஸ்டுக்கும் 1%, கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட ஷெட்யூல் காஸ்டுக்கு 1%, ஷெட்யூல் காஸ்ட் வந்து கிறிஸ்தவத்துக்கு மாறினவங்களுக்கு 1%, முஸ்லிம்களுக்கு 2%. இது ஏன் அப்படின்னா அவர்கள் மதத்திற்காக அல்ல. மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை நரேந்திர மோடி என்கின்ற பாஜகவின் முக்கிய தலைவர் பேசி அதை நியாயப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார். பதற்றத்தில் தான் அவர் அதை பேசிக் கொண்டிருக்கிறார். லாஸ்டா காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 1994 அமல்படுத்த நினைத்தது, அதற்கு பின்னால் 2B கேட்டகரியில் முஸ்லிம்களை கொண்டு வரணும்னு நினைச்சது. அப்ப முடியல, ஏன்னா கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு. 1995 எந்த HD நம்ம பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு போடுற ஓட்டு எனக்கு போடுற ஓட்டு மாதிரின்னு சொன்னாரோ அவங்களுடைய JDS கவர்மெண்ட் தான் வந்து இந்த 4% இடஒதுக்கீட்டை கொடுத்தது. இடஒதுக்கீட்டை தாண்டி அவர் பிரதமர் சொல்றாரு, 10 ஆண்டுகள்ல என்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களா அல்லது வேறு எந்த விஷயமோ ஜாதி மதம் பார்த்து என்ன செஞ்சிருக்கிறோம், எல்லோருக்குமான எல்லா விஷயங்களையும் செய்திருக்கிறோம், எல்லாருக்கும் வந்து மின்சாரம், வீடு, எரிவாயு இணைப்பு அப்படின்னு எல்லாமே மத வேறுபாடின்றி இலவசமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதே சொல்றாரு. அப்ப எந்த இடத்துல நீங்க வந்து மத ரீதியான பார்வையை அவர் வைக்கிறார் அப்படின்ற கேள்விதான் அவர் முன்வைக்கிறார். இது வந்து நீங்க அவர் மேல வைக்கக்கூடிய ஒரு கட்டமைக்கக்கூடிய பிம்பம். ரைட். இப்ப மதத்தையும் விட்டுருவோம். இப்போ எல்லாருக்கும் கொடுத்துட்டாரா? 2019 பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிறார், மைனே எக் சங்கல்ப் லாயா ஹூம், நான் வந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறேன். 2022
ஹர் கர் திரங்கான்னு ஆசாதிக்கு அமிர்த் மஹோத்சவ் 75வது ஆண்டு விழா கொண்டாடுவோம். அந்த அப்ப 2022 ஹர் லோக்கு கர் கர் பே ஜல் ஜல் பே நல், எல்லாருக்கும் வீடு கொடுப்பேன், எல்லா வீட்டு மேலேயும் வீடு இருக்கும், எல்லாருக்கும் கொலா போடுவேன், எல்லா கொள்ளாலையும் தண்ணி இருப்பேன், எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைத்து விட்டதா? ஒரு 4 கோடி பேருக்கு கொடுத்திருக்கேன்றாரு. எனக்கு கொடுக்கலையா? வந்த உடனே அடுத்த 3 கோடி பேருக்கு கொடுக்கறோம்ன்றாரு. நீங்க 2019 சொல்கிறார், 2022 75வது ஆண்டு விழாவை குறிக்கும் பொழுது இதை அடைந்து விடுவோம் என்கிறார். அது இலக்கு. ஆனா அந்த இலக்கை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம். அதுல 4 கோடியை முடிச்சிருக்கேங்கறாரு. 3 கோடி பண்ண வேண்டியது நான் முடிச்சிருப்பேன் 2019 சொன்னாரு. 2022 முடியல, 2024 முடியல. மீண்டும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றால் 10 ஆண்டுகள் வெளியே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நியாயமா உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி பார்த்தாலும் அப்ப நீங்கள் மத ரீதியாக சொல்வதும் பொய். என்ன மேட்டர் தெரியுமா? இதுல உண்மையிலே என்ன நடந்திருக்குன்னா, சமாஜிக் நியாய் என்கின்ற தலைப்பின் கீழ் காங்கிரஸ் தன்னுடைய நியாய் பத்ராவிலே எப்படி அந்த 50% ரிசர்வேஷன் கேப்பை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான முடிவுகள் எடுப்போம், ஓபிசி ரிசர்வேஷனுக்காக நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவோம் என்று சொன்னதனால் கடந்த 10 ஆண்டுகளில் 400 ஓபிசி என்கின்ற வெற்றுவாதத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு ஓபிசிகளை ஏமாற்றி வந்த பாஜகவினரால் அவங்க நினைச்சிருந்தா அவங்களுடைய சங்கல்பத்திரால கொண்டு வந்திருக்கலாம். அவர்களால் கொண்டு வர முடியவில்லை. அதற்கு சில சித்தாந்த ரீதியான காரணம் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் அதை பற்றி பேச மாட்டார்கள். இப்ப அனைத்து ஓபிசிகளும், ஏன்னா முக்கியமானது ஓபிசிகளுடைய முக்கியமான முதுகந்தண்டாக இருக்கக்கூடியது எஜுகேஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும் தான். இங்க நிறைய பிரைவேடைசேஷன் ஆக எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்ல ஓபிசியோட ரெப்ரசன்டேஷன் கம்மியாயிட்டே வருது. சோ ஓபிசியோட ரெப்ரசன்டேஷனுக்கு இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு இவங்க நடத்துறதுக்கு உறுதுணையா இருக்க மாட்டாங்க. அந்த ரிசர்வேஷன் அதிகப்படுத்தி தருவதற்கான எந்த வாக்குறுதியும் அவங்களுடைய நியாயப்பத்திரம் அவங்களுடைய சங்கல்பத்திரால் இருக்காது என்னும் போது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ தெளிவாக இதை பேசும்போது அதை எதிர்கொள்ள முடியாம ஆர்எஸ்எஸ் தலைவரே சொல்றாரு, இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை. அமைப்பு சொல்லுது. ஆர்எஸ்எஸ் தலைவர் எதிர்த்து பேசியது உங்களுக்கு நான் தரவா? என்னையும் இன்னைக்கு சொல்றாரு சார், நீங்க காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேற அவருடைய ட்வீட் டெய்லி டைப் பண்ணிட்டு இருக்காரு சார். அப்ப மாத்தி தான பேசுறீங்க. உங்களுக்கு சார் நிலைப்பாடுக்கு அர்த்தம் என்னது? நிலையாக இருப்பதுதான் நிலைப்பாடு. இப்ப நீங்க தான் சொல்றீங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கறீங்க. 4% இடஒதுக்கீட்டுல ஜேடிஎஸ் தெளிவா இருக்குது, 4% இடஒதுக்கீட்டுல டிடிபி தலைவர் தெளிவா இருக்காரு. ஆனா நீங்க வந்து நாங்க அதை விட்டு வெளியே இருக்கிறோம் அப்படிங்கிறீங்க. இப்ப நீ யூபி அரசாங்கத்தில இருந்து சில தவறுகள் இது சரியில்லை மாற்றிக் கொள்கிறோம், நீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப நிலைப்பாடு நிலையா இருக்கிறோம்னு சொல்லல, இன்னைக்கு தேவை, இன்னைக்கு எது சரி அப்படிங்கிற இடத்துல மாற்றங்களை கொண்டு வரீங்க. வரவே இருக்கிறோம். உங்க மேனிஃபெஸ்டோல கொண்டு வந்திருக்க வேண்டியது ரைட். அந்த கேள்வி அப்பதான் நாங்க கேள்வி கேட்க முடியாது. நவநீத் இதுல மாற்றங்கள் செய்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிறார். 2 விதத்திலையுமே அவர் உண்மையான ஒரு எண்ணத்தோடு இது செயல்பட்டு இருக்காங்களா அப்படின்னு கேள்வி வைக்கிறார். டெஃபினட்டா. அதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஷபீர் ஓப்பனிங்ல 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, அது கிளாரிஃபை பண்ணோம். பாஜக வந்து இது வரைக்கும் ஏதாவது வந்து யாராவது வந்து கட்சியில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நுபுர் சர்மாவே ஒரு எடுத்துக்காட்டு தான். அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியிலே மற்ற கட்சியிலேயே வந்து இப்போ கூட ஆப் உடைய ராஜ்யசபா ராஜினாமா பண்ணார் சார். இல்ல நான் சொல்லுது, நான் வந்து ஒரு மத பிரச்சாரத்துக்காக அதுக்காக சொல்றேன். அப்படி இருக்கிறச்ச வந்து அந்த கட்சி நடவடிக்கை எடுத்துக்க அவங்க they are not, she is not given seat. ஸோ அதை வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். அதே மாதிரி வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு 6 அவருக்கு கூடிய சகோதரிகள் 6 பேர், யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய குடும்பம் தான். ஸோ அதனால வந்து நீங்களா வந்து அதை வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அப்படின்றது இருக்காதுங்க. அவருடைய குடும்பமே பெரிய குடும்பம் தான் அது. ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே பொருந்துன்றது மோடியுடைய பாயிண்ட்ல வந்து அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஆமா சார், இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்தில் மட்டும்தான் இருப்பாங்கன்ற அப்படின்ற இவங்க ஒரு டெஃபினேஷன் போடும்போது வந்து அவரோட ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி. அப்ப நீங்க வந்து அதுவே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு, எங்கேயா ஒரு இடத்துல ஒரு அப்பீஸ்மெண்ட் காமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹிஸ்டரியில் வந்து லக்ஷதீப் அப்படின்ற ஒரு ஐலண்ட், ஒரு சின்ன ஒரு தீவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கூலோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா வந்து சண்டே டு தேர்ஸ்டே இருந்துச்சு. ஏன்னா லக்ஷதீப்ல வந்து பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய பெரிய மதத்தை சார்ந்தவனால வந்து அங்கே ஒரு கன்செஷன் கொடுத்தாங்க. இந்தியா இஸ் a sovereign செகுலர் கண்ட்ரின்ற போது எப்படி ஒரு சின்ன ஐலாண்டில் மட்டும் நீங்கள் பர்மிட் பண்ண முடியும்? அதை அது how can you give a concession, how can you appease? நீங்க பல மாவட்டத்துல வழிபாட்டுக்கான ஒரு உரிமை, நான் சொல்லு பள்ளி கல்விக்கு அப்படி சொல்றேன். அப்படி இருக்கச்சு அதை ரிவோக் பண்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? அது யார் கொண்டு வந்து எதுக்கு அதை கொண்டு வரணும் நீங்க? அதுதான் ப்ராப்ளம். அதுதான் சொல்ல அந்த மாதிரி லிஸ்ட் போட்டுட்டு போனா நிறைய இருக்குது. இப்ப சில மாதங்கள்ல நம்ம வந்து சாப்பிடக்கூடாது சார், அதான் நான் சொல்ல வந்தேன். ராமநாதபுரத்துல இப்ப அது வந்து யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அதை செஞ்சுட்டு போறாங்க. பட் அந்த மாதத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதும் நம்ம யோசிச்சு இது ஜெனரிக்கா ஒரு ரூல் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க, அப்பீஸ் பண்றதுக்கு பண்ணிருக்கீங்க, அதை ரிவோக் பண்ணிருக்கீங்க. சோ இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது. சோ அதனால வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இப்ப பிரதமருடைய பேச்சுக்கு இதுக்கு வந்து சார் இதே காங்கிரஸ்ல போன தேர்தல் பரப்புல 2019 வந்து நாகர்கோயில்ல
உண்மை வெல்லும் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. கேவி தங்கபாலு என்ன சொல்றாரு? மோடி சிறைக்கு செல்லுவார்ன்றார். இதான் ப்ராப்ளமே இங்க. சார் அது டிரான்ஸ்லேஷன்ல இருங்க, அதுதான் ப்ராப்ளம். பிளேயிங் டு தி கேலரி இருக்கு. அது என்ன பேசிட்டு இருக்கோம்னா, ஒரு அரசியல் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பேசக்கூடிய அம்சங்கள் அதுல இருந்து சுட்டி காட்டுங்க. ராகுல் இப்படி பேசியிருக்காரு, தேர்தல் அறிக்கை இதை சொல்லி இருக்குது. அப்படி அதுதான் சொல்ல வரேன் சார். அவர் வந்து ஆஃப் கோர்ஸ் அவருடைய பரப்புரைக்கு பிறகு, அந்த பரப்புரை ராஜஸ்தான் அந்த பேச்சுக்கு பிறகு ஒரு தனியார் பத்திரிகை பேசும்போது அவருடைய அந்த பேச்சு வந்து இஸ் மிஸ் இன்டர்பிரட்டட்ன்ற போது இஸ் கிவிங் a clarification. கரெக்ட் தானே அது? நீங்க வந்து திரும்ப அந்த பேச்சை வந்து அது கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்னா வந்து திரும்ப அந்த கேள்வி என்ன பிரச்சனைனா, இடையில 15 நாள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நண்பர்கள் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணியும் வெவ்வேறு விதமா அவர் யாரை குறிப்பிட்டாங்க, ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாமே தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், அவரு அந்த பரப்புரையில வந்து அவர் சொல்லக்கூடியதுல வந்து இந்தியன் முஸ்லிம்ஸ்ன்றது வந்து எனக்கு பொறுத்தவரைக்கும் இல்ல, அவர் சபீர் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் எனக்கு என்னன்னா, சார் அந்த கட்சியிலையும் இஸ்லாமியர்கள் தலைவர்களும் இருக்காங்க. சரி, உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும். இங்க வந்து காங்கிரஸ் கட்சியில ஒரு அம்மா வந்து நான் ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டைக்கு போனது வந்து இந்த கட்சியில வந்து அதை வந்து வரவேற்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த கட்சியில சரியான மரியாதை கொடுக்கலன்னு வெளில வராங்க. அந்த கட்சியில வெளில வருவாங்க.